அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்ட்லா. டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு கன்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு புக்ஸாக ரெடி பண்ணி பப்ளிஷிங் ரெடி ஆகிட்டு இருக்கோம். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராக்ரஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா ஒவ்வொரு செஷனாக டெய்லி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா C++ புக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸோ C++ புக்கு எப்படி நாங்கள் முடிச்சிருக்கோம். இப்போ இது நமக்கு டிஆர்பிக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். லாங்குவேஜ் டிசைன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே எடுத்து ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இது C++ல் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த புக்லையுமே இல்லாதது. இது நியூ டாபிக், கம்ப்ளீட்லாக நியூ டாபிக். இது எலிமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் அண்ட் காம்போசிட் டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கலாம், இதில் படிச்சிருக்கலாம். +1 +2 ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் படிச்சிருக்க மாட்டோம். ஒரு சிலர் கன்டினியூஸாக கேட்டீங்க, +1 +2 புக்கு மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த மாதிரியான சிலபஸும் இல்லை அப்படிங்கிறத ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நெட்டு என்ன சிலபஸோ, செட்டு என்ன சிலபஸோ அந்த ஸ்டாண்டர்டான சிலபஸ்ஸு. ஸோ அதான் இந்த சிலபஸ். ஸோ அதை எப்படி அழகாக உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். ஒவ்வொன்றும் இப்போ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து எலிமெண்ட்ரி டேட்டா டைப், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், பேசிக் ஆஃப் C++, ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், ஃபைல்ஸ் அண்ட் ஈவென்ட் ஹேண்ட்லிங். மொத்தம் நாங்கள் ஒரு 7 சாப்டராக பிரிச்சுருக்கோம். ஸோ 7 சாப்டர்லேயும் ஒவ்வொரு டீட்டெயில் நோட்ஸஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து அதை பற்றி பார்ப்போம். எப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்லேருந்து புக்குக்கு போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இதுதான் C++ புக்கு. C++ புக்கு இப்படி ஒரு புக்கு இது வரைக்கும் வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அப்படிப்பட்ட புக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். C++-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் இந்த புக்கு எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். இது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும், டெஃபினேஷன்ஸ் இருக்கும். எம்சிக்யூ பேஸ்டாக எப்படி இருக்கும், ஒரு WH கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், நம்ம ஹவுங்கிற கொஷின்ஸ் எங்கே வரும், ஒரு கேஸ் பேஸ்டாக எப்படி போகணும், அசஸ் அண்ட் ரீசனுக்கு நம்ம எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஒவ்வொன்றும் முடிஞ்ச உடனே ஒரு மைண்ட் மேப் டேபிள் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இந்த மைண்ட் மேப் டேபிள் எதுக்கு இந்த மைண்ட் மேப் டேபிள் முக்கியம் அப்படின்னா நம்ம எம்சிக்யூ படிக்கிறோம். இப்போ எம்சிக்யூஸ் இல்லை வேறு நம்ம தியரி பார்ட் போகிறோம் அப்படின்னா அது வேறு. ஆனால் நம்ம எம்சிக்யூஸ் படிக்கிறனால இந்த மைண்ட் மேப் டேபிள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த புக்கில் இன்னொரு எக்ஸ்ட்ரா நாங்கள் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லினே ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்குனே. குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு அது லாஸ்ட் மினிட்ல அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஈஸியாக எளிமையாக இருக்கும். இது ஒரு இதே போட்டிருக்கிறேன்னா அழகாக போட்டாச்சு உங்களுக்கு அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதான் சொல்லலை, கலர் ஸ்கீமா முதற்கொண்டு எல்லாமே வந்து எப்படி படித்தா நல்லா இருக்கணும். இதுதான் குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள். கம்ப்ளீட்டாக என்டையர் சாப்டருக்குமே நான் போட்டிருக்கேன். இப்போ 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7 ஃபஸ்ட் சாப்டரில் 1.11, 1.6 வரைக்கும் வரும். அதே மாதிரி 2.1, 2.2, 2.3 ஸ்கேலர் டேட்டா டைப்னால் என்ன அழகாக கொடுத்துருப்போம். நம்ம ப்ரிஃபரன்ஸ் டைப் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கிளாஸ் என்னென்ன, ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, மெம்பர்ஸ் என்ன, என்கேப்சுலேஷன் அண்ட் இன்க்ரீடியன்ஸு, அதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ரெஃபரன்ஸ் டேபிளில் இருந்தேவும் மினிமம் ஒரு 2 or 3 MCQஸை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் மெட்டீரியலே வந்து உங்களுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ருட்டீனாக படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ருட்டீனாக படிக்கணும். தாராளமாக இந்த புக்ஸை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்.
திருப்பி நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, எரிச்சல் ஆயிரும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம் நாங்கள். இந்த வாட்டர் மார்க் இல்லாமல், அதாவது சென்டர் ஆஃப் த வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, அப்புறம் எங்கள் இன்ஸ்டியூஷன் பேர் பெரிய நீளமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இரிட்டேட் பண்ணாத கலர்ஸு இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா படிங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டில் எக்ஸாம் வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணுவோம். 10 யூனிட்டுக்கான புக் ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்குது. நியர் அபவுட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 ஆர் 2 யூனிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. முடிச்சுருவோம். அது முடிச்சுட்டு அது அப்டேட் வந்துடுவோம் நாங்கள். இந்த மாதிரி 10லேருந்தே வீடியோ கிளாஸஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எங்களால் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கன்டினியூஸாக வேணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.